மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹாம் ரேடியோ அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் மூ, நான் உண்மையிலே 2021ல இருந்து தான் கால் பண்றேன். எங்க அப்பா பேரு சாங், எங்க அம்மா பேரு ஹான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பேரையும் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரையும் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். என்னது, நம்ம ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ இது எதையுமே நம்பாம, நீ ஏதோ என்கிட்ட பிராங்க் தானே பண்ற, சாங்கும் ஹானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ கிம், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், அதுவும் எங்க பேரண்ட்ஸ் விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க அப்படி கடுப்பா தான் இருக்கும். பட் இருந்தாலும், மூ, நீ என்கிட்ட விளையாடுற தானே, நீ சொல்றதெல்லாம் வச்சு ஒரு கதையை எடுக்கலாம். நான் கூட ஒரு செகண்ட்ல நீ உண்மையிலே ஃபியூச்சர்ல இருந்து கால் பண்றேன்னு நினைச்சிட்டேன். இது எதுவும் உண்மை இல்ல தானே, நீ 1999ல இருந்தா கால் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும், ஐயோ நான் சொல்றது உண்மை, உங்களுக்கு எங்க அப்பா சாங்க தெரிஞ்சிருக்குன்னா எங்க அம்மா ஹானியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் டைம்ஸ்ல லவ் பேர்ட்ஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்களாமே, இன்னுமா நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னு இப்ப நம்ம ஹீரோ செம கடுப்பாகி அந்த ஹாம் ரேடியோவோட வயர் எல்லாத்தையும் அப்படியே புடுங்கி போட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. என்னது இந்த கிம் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறா, என்ன திடீர்னு கனெக்ஷன் வேற கட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டே பக்கத்துல இருக்க ரூமுக்கு போவாளா. அங்க இவங்க அம்மா அப்பா இவ குழந்தைய இருக்கிறப்ப எடுத்த போட்டோ இதெல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சாங்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹானும் தான் உண்மையிலே கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதை பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பக்கத்திலே ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒண்ணு இருக்குமா, அதுக்குள்ள ஒரு பெரிய டர்ட்டில் இருக்கும். இப்ப அப்படியே அந்த டர்ட்டில பாத்துக்கிட்டு, நான் என்ன பண்றது, ஏன் அந்த கிம் நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இதே பேரை தான் நம்ம ஹீரோ அவனோட டர்ட்டிலுக்கும் வச்சிருப்பான். ஆனா என்ன, அவன் டர்ட்டில் குட்டியா இருக்கும், இந்த டர்ட்டில் நல்லா பெருசா வளர்ந்துருக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே இதே நினைச்சிட்டு ஒரு மாதிரி அப்செட்டா இப்ப வேகமா காலேஜுக்கு சைக்கிள்ல வருவானா. ஆனா அப்படி வரப்ப பார்த்தா இந்த சாங்கும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹானும் ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் மண்டை காஞ்சிரும். அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே அந்த சைக்கிளை கீழே போட்டு இப்ப அந்த சாங்க தான் பிடிச்சு, உண்மையை சொல்லு, யாருடா அந்த மூ, நீ தானே ஏதோ பிராங்க் பண்ண சொல்லி அவளை கால் பண்ண சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் கிட்ட போய் ரொம்ப ரூடா கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு கேஷுவலா, மூவா எனக்கு அப்பெல்லாம் யாரும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இப்போ நம்ம ஹீரோ டென்ஷனா இருக்க பார்த்தனையும் அந்த ஹேண்ட் பொண்ணும் என்னாச்சு கிம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பா. உடனே நம்ம ஹீரோ, இல்ல ஒண்ணும் இல்ல, நான் தான் ஏதோ நினைச்சிட்டு ஏதோ குழப்பத்துல இருக்கேன், நீங்க எல்லாம் ஃப்ரீயா விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிக் அங்கேயே முடிச்சிருவான். அதுக்கடுத்து இந்த ஹேண்ட் பொண்ணு கொஞ்ச நேரம் கூட இவன் கூட நின்று பேசிடக்கூடாதுன்ட்டு, சரி வா ஹேண்ட் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போயிருவான். இப்ப என்னன்னா நம்ம ஹீரோ அது ஃபியூச்சர் கால்னு சொல்லி கொஞ்சம் நம்புறான். பட் இருந்தாலும் எப்படி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை இது பிராங்கா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருக்கான். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக இப்ப அப்படியே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கு எந்த விதமான டவுட் எந்த சப்ஜெக்ட்ல வந்தாலும் நீ ஏன் கிட்ட கேளு, நான் எப்பயுமே உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைடு அந்த சங்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சைடு வர மாதிரி இருக்கும். சோ நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப டக்குன்னு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு, ஒண்ணும் இல்ல சும்மா அவனை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எக்காரணத்து கொண்டும் அந்த சங்க பாத்திர கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்ட்ல செட் பண்ணிடுவான். பட் ஆனா அந்த சங் போனக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்ப புதுசா ஃபர்ஸ்ட் இயரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல மெம்பரா இருப்பா போல. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிருவான். ஏன்னா ஏற்கனவே அதே ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல தான் இந்த சங்கும் பிரசிடென்டா இருப்பான். இது இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அந்த எங்க கூட உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா இந்த எல்லா வருஷத்துக்கும் ஒவ்வொரு இயர் புக் இருக்கும்ல அதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. என்னன்னா இவங்க அப்பாவும் 1999ல இதே காலேஜ்ல தானே படிச்சாங்க. சோ இந்த காலேஜோட இயர் புக் எடுத்து அதுல இவங்க அப்பா அம்மா கூடவே சேர்த்து அந்த கிம்ம பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதான்னு பாப்போம்ட்டு இப்ப அதை புரட்டி பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு உடனே அந்த எங்க, வெயிட் பண்ணு, நீ எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்க, ஓகே நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், உன்னோட ஹாம் ரேடியோ மூலியமா நீ எப்படியோ பாஸ்ட்ல இருக்க ஒரு ஆளுக்கு கான்டாக்ட் பண்ணிருக்க, அது வரைக்கும் ஓகே, பட் இருந்தாலும் நீ எதுக்கு இப்ப இந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு இவ்வளவு ஆர்வமா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, நேத்து அவன் கிட்ட பேசினதுல இருந்து அவனோட வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ எனக்கு தெரியாத ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதுக்காக தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ சைட தான் காட்டுவாங்களா. அவன் இப்போ ஒரு மீட்டிங் ரூம்ல அந்த ஹேண்ட் கூட உட்காந்துருப்பான். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கிம் ஒரு மாதிரி வியர்டா பாப்பாங்க. என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மெம்பர்ஸ்க்காக ஏதோ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு போல. நம்ம ஹீரோ அந்த கவுன்சில்ல மெம்பரே கிடையாது. பட் இருந்தாலும் ஹானும் சங்கும் அதே இதுல மெம்பரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவன் சும்மா கூட வந்து உட்காந்துருப்பான். இதனால அந்த ஹானுக்கும் ஒரு மாதிரி அன்ஈஸி ஆயிரும். இப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த சங் அப்படியே நம்ம ஹீரோவை இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுருவான். டே, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஹானோட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்படி மீட்டிங் நடக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தேன்னா நீ
தேவையில்லாம ஹேனுக்கு தான் பெரிய பிரச்சனை கொடுக்குற, உனக்கு என்னாச்சு, ஏன் 2 நாளா ஒரு மாதிரி இருக்க, ஃபர்ஸ்ட் அத போய் என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி இவனை வெளியே நிக்க வச்சுட்டு இப்ப அந்த சாங் உள்ள போய் கதவை பூட்டிடுவான். அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங் பூரா நம்ம ஹீரோ அப்படி தனியா உலாத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கே தெரியுது அவன் தேவையில்லாம ஏதோ மாதிரி வேடா நடந்துக்கிறான்ட்டு. பட் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டதுல இருந்து இவன் மைண்ட் அப்படி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்கு. இப்போ இதே கன்ஃபியூஷனோட அவனோட வீட்டுக்கு வருவானா, அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுல இவனுக்காக அந்த சங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அந்த சங், டே மச்சான் உனக்கு என்னாச்சு, நீ ஒரு வாரமா சுத்தமா சரியில்லை, உனக்கு என்ன பிரச்சனை, இல்லனா முந்தி மாதிரி இந்த ஸ்டடிஸ் எதுவும் பிடிக்கல டிராப் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறியா, உண்மையிலே உனக்கு இது பிடிக்கலனா பேசாம டிராப் அவுட் பண்ணிடுடா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, டிராப் அவுட் பண்ணிட்டு நான் என்னடா பண்ண முடியும், எனக்கு தான் என்னோட வாழ்க்கையில அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே தெரியாத மாதிரி தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் ஃபீல் பண்ணுவான். அதுக்கு உடனே அந்த சங், இப்ப அப்படியே இங்க பாரு, நான் பல வருஷமா உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கு தெரியாதா உனக்கு என்ன வேணுங்கிறது, உனக்கு எப்பயுமே ரைட்டர் ஆகணுங்கிறத ஆசை, ஆனா உன்னோட ஃபேமிலிக்காக தான் நீ இந்த இன்ஜினியரிங்கே எடுத்திருக்க, உனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவும் ப்ரெஷரைஸ்டாவும் இருந்துச்சுன்னா பேசாம நீ டிராப் அவுட் பண்ணிட்டு ரைட்டர் ஆகிறதுக்கான வேலையை பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவான். இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ மேல நிறைய அக்கறை வச்சிருக்கான். சோ நம்ம ஹீரோவை சீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு சுத்தமா கிடையாது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அவனோட மித்த ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட சேர்ந்து அந்த ஹேண்ட் பொண்ணு வந்திருப்பா. இப்ப இவளை பார்த்தனையும் நம்ம ஹீரோ இவன் மனசுல இருக்க எல்லா குழப்பத்தையும் மறந்துட்டு, சரி நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆள் கிட்ட வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா போயிட்டு இப்ப வெளியே வருவான். இப்ப அந்த ஹேண்ட் பொண்ணும், சாரி கிம், நான் திடுதிப்புன்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா உன் வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே, சேச்சே நீ என்னோட வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம கிம்மோட வீட்டுல அந்த ஹேம் ரேடியோ இருக்கிறத பார்த்தனையும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமா, ஏய் உன்கிட்ட ஹேம் ரேடியோ இருக்கா, இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கவா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, இல்ல நான் உனக்கு இன்னொரு நாள் பொறுமையா சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு, ஓகே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, கண்டிப்பா எனக்கு இன்னொரு நாள் இதை யூஸ் பண்ண சொல்லி தரணும், நீ இந்த ப்ராமிஸை மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இதுல நம்ம போட்டோவை ஸ்டிக்கரா ஒட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரோட போட்டோவையும் அந்த ஹேம் ரேடியோல ஒரு ஓரமா ஒட்டுவா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். ஏன்னா இவ கரெக்டா எந்த சைடு அதை ஒட்டி இருப்பானா, லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் பேசுறப்ப லெஃப்ட் சைடு ஒயிட் கலர் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துல தான் இந்த பொண்ணு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பா. இப்போ இதெல்லாம் பார்த்த கெடுத்து ஏற்கனவே கொஞ்சமா குழம்பிருந்த நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப குழம்பி போயிருவான். கூடவே அவனுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் வேற ஏறும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவங்க அப்பா அம்மாவோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுல ஒரு ஆல்பம் இருக்கும். சரி இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாப்போம்ட்டு அந்த ஆல்பம் ஓபன் பண்ணி பாப்பா. அதுல அவங்க அப்பா கூட க்ளோஸா ஒரு பையன் நின்றுப்பான். அந்த பையனோட ஷர்ட்ல கிம்ங்கிற மாதிரி பேர் எழுதி இருக்கும். இதை பார்த்துனே இவளுக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்க கிம் தான் இவனா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து கால் வரும். அதாவது யாரு, அந்த ஹேண்ட் கிட்ட இருந்து கால் வரும். இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காலேஜ்ல தான் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பாளா. இப்ப அவகிட்ட அந்த ஃப்ரெண்ட் எங்க வந்து பேசுவான், ஹே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின், எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் எங்க அப்பா கிடையாதான், அதுக்கு முன்னாடி ஒருத்தவர் இருந்திருக்காரு, ஆனா அவர் என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு எங்க அம்மாவோட வாழ்க்கையில இருந்து காணாம போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா அந்த கிம் தான் இவங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் லவர் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அந்த எங்க கிட்ட தான் புலம்புவா, அவன் லவ்வுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் தெரியுமா, அவன் எங்க அம்மாவை லவ் பண்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா, ஆனா அவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண நானே ஏதோ ஒரு விதத்துல இப்ப அவங்க லவ்வுக்கு பிரச்சனையா வந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் கிட்ட அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த எங்கு, இங்க பாரு நீ சொன்னதை மட்டும் வச்சுமே அவங்க பிரேக்கப் பண்ணி அதுக்கடுத்து உங்க அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்ப நீ நினைச்சேனா அது தப்பு. ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணது 2021ல, ஆனா அது நடந்தது 1999ல. சோ நீ கிம் கிட்ட பேசினதுக்கும் அவங்களோட பிரேக்கப்புக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. மேபி அதுதான் அவனோட விதியா இருக்கும், அதனாலதான் அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோயினை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் காலேஜ்ல இப்ப ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போல, அதனால ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு பிளேயர்ங்கிறனால இப்ப அவனும் அந்த மேட்ச்ல விளையாண்டுகிட்டு இருப்பானா. இவனை சேர் பண்றதுக்காக இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த கிரௌட்ல உட்காந்து சேர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அமைதியா தான் விளையாண்டுகிட்டு இருப்பான். ஆனா திடீர்னு இவனோட ஃப்ரெண்டு சங்கும் சேர் பண்றதுக்காக வருவானா. ஆனா வந்தவன் கரெக்டா போய் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் உட்காந்துக்குவான். ஏன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த ஃப்ரெண்டுமே ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில்ல தானே இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ளயும் கொஞ்சம் பழக்கம் இருக்கும்ல. அதனால இப்ப அந்த சங் அப்படியே அந்த ஹேண்ட் பக்கத்துல வந்து உட்காருவான். ஆனா இத பார்த்த நம்ம ஹீரோக்கு வழக்கம் போலதான் அப்படியே மண்டை காய ஆரம்பிச்சிரும். அவன் மைண்டுக்குள்ள அப்படி பல குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். இதனாலேயே அவன் ஒழுங்கா அந்த மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டானா. அதுக்கடுத்து இப்ப ரொம்ப கடுப்பாய் போன நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு இப்ப அந்த சங்கு கிட்ட போய் உன்னை நான் நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து பாவம் இந்த சங்கு தலையில ஒரு பேண்டேஜோட இப்ப கிளினிக்ல இருந்து வெளியே வருவான். ஆனா இவன் வெளியே வந்தனையும் அந்த ஹேண்ட் பொண்ணு இவனுக்காக
உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த சாங் இப்ப அப்படியே என்ன நீ மட்டும் நிக்கிற, கிம் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு இல்ல கிம் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, பட் ஏதோ அவனுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு வேமா இங்க இருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லுவாளா. ஆனா அதுக்கு உடனே இந்த சங்கு நீ ஏதோ அவனை பத்தி தப்பாலாம் எடுத்துக்காதமா, அவன் இந்த மாதிரி கோவப்படுற ஆளே கிடையாது, அவனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுலதான் ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருப்பான், நான் வேற அவன் நிறைய அட்வைஸா கொடுப்பேனா, அதனாலதான் இன்னைக்கு ஏதோ ஒரு கடுப்புல என்ன வந்து அடிச்சுட்டான், மித்தபடி அவன் கோவக்காரன் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்பவுமே அந்த சங் வந்து நம்ம ஹீரோக்கு ஆதரவா தான் பேசுவான். சோ இதுலயே நல்லா தெரியும் இவன் வந்து கெட்டவன்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். என்னடா இது இப்படி எல்லாமே நல்லா இருக்கிற விதத்துல எப்படி நம்ம ஹீரோட லவ் சக்சஸ் ஆகாம போச்சு, ஒருவேளை நம்ம ஹீரோ செத்து போயிருவானோ அதனாலதான் அவன் லவ் சக்சஸ் ஆகாம போச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அடுத்து இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தடையும் நம்ம ஹீரோ திரும்பி இப்ப நம்ம ஹீரோனுக்கு தான் கனெக்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணுவான். என்னால முடியல, என் மனசெல்லாம் இப்ப ஒரே குழப்பமா இருக்கு, என்னோட லவ் ஃபியூச்சர் வரைக்கும் நீடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒருவேளை ஹேனுக்கு நான் டிசர்விங்கான பர்சனா இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் புலம்பி நம்ம ஹீரோன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் இப்படி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க இவனுக்கு பின்னாடி இவனோட பெட்டு அந்த டர்ட்டில தான் காட்டுவாங்க. அது இப்ப அப்படியே இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே நகண்டு போக ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த ஹேம் ரேடியோல பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா ஆப்போசிட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னும் கனெக்ட் ஆகல போல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படியே கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்பான். உங்க அம்மா இப்ப எப்படி இருக்கா, அவ ஹாப்பியா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பான். அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவனே இப்ப அவன் மனசுக்குள்ள யோசித்துக்குவான், நான் இனியும் ஹேனை டேட் பண்ண ஆரம்பிச்சேனா எங்க லவ் சக்சஸ் ஆகும், எல்லாம் சரிதான், பட் ஆனா எங்க லவ் சக்சஸ் ஆகி நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டேனா அப்பதான் இந்த மூவ் பிறக்கவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி இந்த மூவ் பத்திலாம் இப்ப இவன் யோசிக்க ஆரம்பிப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு அப்படியே டோட்டலா பைத்தியம் முடிச்சாப்புல ஆயிரும். அப்பதான் திரும்பி பார்த்தா இவனோட பெட் அங்க இருக்காது. உடனே அந்த டாட்டாய்ஸை தேடி அப்படியே வீடு முழுக்க அலைவான். அப்பதான் அது நடந்து போன கால் தடம் இருக்கும். அது வெளியே போயிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோனையும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ரோடா போய் தேடுவான். இதுல நல்ல மழை வேற பெய்ய ஆரம்பிக்குமா. பட் இருந்தாலும் அந்த மழைய கூட பொருட்படுத்தாம நம்ம ஹீரோ அவனோட பெட்டை தேடிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த டாட்டாய்ஸை தான் காட்டுவாங்க. அது இப்ப அப்படியே மெயின் ரோட்ல கியூட்டா ததக்கா புதக்கா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ எதையோ பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிப்பான். என்னன்னு பார்த்தா இவனோட பெட்டி இப்போ அந்த ஹேண்ட் பொண்ணு கையில இருக்கும். ஆனா அந்த ஹேண்ட் கூட இப்ப இவனோட ஃப்ரெண்டு சங்கு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் இப்ப அப்படியே அந்த டர்ட்டில கையில வச்சுக்கிட்டு வாவ் இது கியூட்டா இருக்குல்ல, இது கிம்மோட தானே, இது என்ன இங்க பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் இருக்கவே இருக்காது. ஆனா இது எல்லாத்தையும் தூரமா இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு ஒருவேளை நான் ஹேனை விட்டு விலகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ ஏன் கூட இருக்கிறத விட கண்டிப்பா சங்க் கூட இருக்கிறப்ப ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா மூ பேசினப்பே அவளோட அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இதுதான் என்னோட விதியா இருக்கும்னு நினைக்கிறேன், பேசாம நான் ஹேனை விட்டு விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ இப்படிப்பட்ட முடிவை ஏன் எடுத்திருப்பானா, இவனுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே இவன் இந்த ஹேனை பொத்தி வைக்கிறேன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இவனுக்கு தோணுது. இதனால அந்த ஹேனுக்கும் கஷ்டம், சங்குக்கும் கஷ்டம், இவனுக்கும் கஷ்டம். இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், பேசாம இந்த லவ் எங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுவான். ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்ம ஹீரோ எடுத்திருக்காங்கிறது தெரியாத நம்ம ஹீரோயின் திரும்பி அந்த கேம் ரேடியோவை கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசதான் ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அவளுக்கு வராது. அதுக்கடுத்து இப்படியே நாட்கள் ஓடி போயிரும். நம்ம ஹீரோயினும் அதுக்கடுத்து அவளோட பிரசன்டேஷனை இப்ப எல்லாருக்கும் முன்னாடி பிரசன்ட் பண்ணுவாளா. அப்ப அவ மெயினா சொல்றதே, நான் யாருன்னு தெரியாத ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா அவர் இன்டர்வியூ பண்ணக்கடுத்தான் தெரிஞ்சு அவர் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆளுன்ட்டு. அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு அழகான விஷயம் லவ் பண்றதுதான். ஆனா அந்த லவ்வுக்காக சில நேரம் நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறதுலதான் நம்ம லவ்வுக்கு கொடுக்குற மரியாதை. இது எல்லாமே நான் அந்த கிம் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளோட பிரசன்டேஷனை முடிச்சிருவா. இவ இந்த பிரசன்டேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்தனையும் இவளோட ஃப்ரெண்ட் எங்க ஒரு புக்கை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வருவான். ஏன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இப்ப அப்படியே அந்த புக்கை நம்ம ஹீரோயின் வாங்கி பாப்பா. அந்த புக்கு பேரு டைம் டிராவலர் அப்படின்னு போட்டிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த யங் சொல்லுவான், இதை எழுதுனது கண்டிப்பா உன்கிட்ட பேசின கிம்மா தான் இருக்கும். அவன் இன்னைக்கு இந்த புக்குக்கு சைனிங் ஈவென்ட் வச்சிருக்கான். சோ அவன் இந்த புக் ஷாப்ல தான் இருப்பான், நீ இப்ப போனேன்னா அவனை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த யங் சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். நான் அந்த இடத்துக்கு போனா கரெக்டா இருக்குமா, சப்போஸ் அது மட்டும் கிம்மா இல்லாம இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப குழப்பத்துல இருப்பாளா. அப்ப அந்த யங், இங்க பாரு, அது நீ நினைக்கிற கிம்மா இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம், ஆனா இது உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அந்த சைனிங் ஈவென்ட்டுக்கு தான் போவாளா. அங்க போய் பார்த்தா உண்மையிலே அந்த புக் எழுதுனது நம்ம ஹீரோ தான் போல. இவ தான் ஏற்கனவே ஒரு போட்டோ ஆல்பம்ல இந்த கிம்மோட ஃபேஸ பாத்திருப்பாள. சோ இப்ப அவனை நேர்ல பார்த்தனையும் கண்டுபிடிச்சிருவா இவன் தான் அந்த கிம்ன்ட்டு. சோ இதனால நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும், நம்மளுக்கும் பாக்குறப்ப அப்பாடா நம்ம ஹீரோ எப்படியோ உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அந்த புக்கை கொடுத்துட்டு இவளோட பேர் மூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இத
இத கேட்டோனையும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல அப்படியே ஆடி போயிருவான். ஏன்னா அவனும் கண்டுபிடிச்சிட்டான் இது வேற யாரும் இல்ல, நம்ம கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த பொண்ணுதான் அப்படிங்கறது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு தான் லைட்டா ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். ஏன்னா இவனுக்கு லவ் அட்வைஸ் கொடுத்தது இவ தான். மேபி இவளாலதான் இவ லவ்வும் கெட்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு லைட்டா அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஆனா இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி கை கொடுப்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிரும். இப்ப அப்படியே அவ ஆக்சுவலி நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க எங்களோட வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்களா. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இப்ப கொஞ்சம் தூரம் போனக்கடுத்து அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ என்ன எழுதியிருப்பான்னா, உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு, ஏன்னா டைம் போயிருச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணாலும் ஒரு யூஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னதையே இவன் திரும்பி இப்ப இவளுக்கு சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி போய் இப்ப அந்த எங்க தான் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. இந்த மாதிரி நான் கிம்ம மீட் பண்ணேன், அவனை மீட் பண்ண கடுத்துதான் எனக்குள்ள இருந்த அந்த கில்ட்டினஸ் கொஞ்சமான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு கேட்டுருவா. அதுக்கு அந்த எங்கும் சிரிச்சுக்கிட்டே நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் போல. அப்புறம் என்ன, அதே இடத்துல அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க. சோ இவங்க லவ் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சிரும். ஆனா என்ன, நம்ம ஹீரோவோட எண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு எமோஷனோடயே இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கதையில நம்ம ஹீரோக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க நம்ம ஹீரோ எடுத்த மாதிரி முடிவெடுப்பீங்களா இல்லனா வேற மாதிரி எதுவும் முடிவெடுப்பீங்களா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.